இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கள்ள உபதேசம், சபைக்குள்ள ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வெளியே அலைஞ்சு திரியுது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்க. யார் எப்படி நீங்க இருக்கீங்க பாருங்க. சர்ச்சில் கொடுக்குற உபதேசம் பத்தாது, ஆன்லைனில் கொடுக்குற உபதேசம் பத்தாதுன்னு இன்னொரு குரூப் இருக்கு. அது பக்க வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருது. அங்க போய் உட்காந்து இவ்வளோ உபதேசம் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் இந்த சபைகளெல்லாம் எவ்வளோ ஒரு 2 தலைமுறையாக அஸ்திவாரம் போட்டு கத்தர் கொண்டாந்துருக்குற. இதை விட்டுடுறாங்க. அங்கே கொண்டு போய் கூட்டு போய் அவர் புதுசாக ஒரு உபதேசம் சொன்னாராம். இந்த பைபிளில் இல்லாத புதுசு என்ன இருக்கு? புதுசாக சொல்றதுக்கு என்ன இருக்கு? புதுசாக ஒரு உபதேசம் சொல்றாருன்னு அது கேட்கவே வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்குது? அவர் எபிரேய மொழியிலேருந்து பேசுறாரு. நான் கேட்டேன், உனக்கு எபிரேய மொழி தெரியுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், உனக்கு முதல்ல தமிழே தகராறு. ஒரு வசனத்தை படிக்க சொன்னால் மேசாக்கு தூபாலுங்குது. அந்த வசனத்தையே ஒழுங்காக படித்து சொல்லி தரல. அன்றைக்கி ஒரு ஆளை கூப்பிட்டு என்னமோ ரொம்ப ஒரு இதாக பேசிக்கிட்டே இருந்தார். சும்மா விளையாட்டு கேட்டேன், பிரதர் எங்கே அப்படியே கொஞ்சம் ஒரு 12 சீஷர் பேரை வரிசையாக சொல்லுங்கன்னு. அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தார். பேதுரு, யோவான், 1 யோவான் 2 யோவானுங்கிறார் சீஷர் பேர். இப்போ இந்த ஆளெல்லாம் ஊழியக்காரர், இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தனியாக உட்கார வச்சு நீங்கள் செய்தி வேற கேட்குறீங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்ல, நான் உங்களுக்கு குறை சொல்லவே இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதலாவது ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க போதகர் எனக்கு சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன். எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்வாங்கணும். நீங்க அதை போய் பாருங்க, ஒரு தப்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டா உங்க உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுது. அதே மாதிரி தப்பான உபதேசம் உங்கள் ஆத்மாவை கெடுத்து போடும். இன்னைக்கு சர்ப்பம் உள்ளே நுழைக்குது. 2வது, அந்த சர்ப்பம் சொல்லுகிறது சரியா தப்பாங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேதவசனத்தில் வளர்ந்துருக்கணும். ஓரளவுக்காவது நீங்க வசனத்தில் வளரணும். நீங்க எல்லாருமே டிபெண்டபிள் ஆயிட்டீங்க. இப்ப ஏதாவது ஒண்ணுனா ஜுரமா பாஸ்டர் கிட்ட போயிடுவோம், டெலிவரன்ஸா அங்க ஒருத்தர் பிசாசு துரத்துறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் டவுட்டா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம், உன்னத பாட்டா இவருக்கு ஃபோன் பண்ணுவோம். இப்படி டிபெண்டபிளாவே இருக்கீங்க. உட்காந்து நீங்க படிங்க, நீங்க வாசிங்க, வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சர்ப்பம் வந்தா ஜெயிக்கிற இடத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்தார். என்ன அர்த்தம்னா, இவர்கள் தோத்த அந்த சர்ப்பத்தை அவர் அங்கே ஜெயிக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, சர்ப்பத்து கூட நீங்க பேசக்கூடாதுன்னு விரும்பல, சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.